ஹலோ குட்டீஸ். உங்களை மாதிரியே ஒரு அழகான ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணாங்களாம், அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு ரொம்ப உண்மையாக இருந்தாங்களாம். எப்படின்னு பார்க்கலாமா? அன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது கீழே நல்லா ஷைனிங்காக ஒரு காயின் பார்த்தாங்களாம், காசு. அது எடுத்துகிட்டு போய் கடையில் வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, அதை எடுத்து பார்த்தப்ப தான் அந்த பாப்பாவுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துதான். எப்போவுமே யாராவது பொருள் கீழே இருந்து எடுத்தேன்னா அதை அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிடணும். அதை தொலைச்சவங்க எவ்வளோ வருத்தமாக இருப்பாங்க. மித்தவங்க பொருள் நமக்கு எப்போவுமே தேவையில்லை, அதை நம்ம எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது. நமக்கு வேணுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். வேறு யாரோட பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. எப்பவுமே உண்மையாக நேர்மையாக இருந்தால் உனக்கு வேணுங்கிறது உன்னை வந்து சேரும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்களாம். அதனால் அந்த பாப்பா என்ன பண்ணாங்களாம், போகிற வழியில் வர வழியில் பார்க்குறவங்க கிட்டெல்லாம் இது உங்கள் காயினா, நீங்கள் எதுவும் தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு எல்லார்கிட்டேயும் கேட்டாங்களாம். எல்லாரும் அந்த பாப்பா மாதிரியே நேர்மையாக இல்லையே, இது என்னோடது இல்லை, இதை நான் தொலைக்கலன்னு சொன்னாங்களாம். அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு தாத்தா அவர் தொலைச்சது எதையோ தேடிட்டு வந்துட்டு இருந்தாராம். அந்த தாத்தா கிட்ட போய் அந்த பாப்பா என்ன கேட்டாங்களாம், தாத்தா நீங்கள் எதுவும் தேடுறீங்களா, இதுவான்னு பாருங்கன்னு கேட்டோன்னே அந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான். ஆமாடா, இந்த காசை தான் நான் தொலைச்சிட்டு காலையிலேருந்து தேடிட்டுருக்கேன். எனக்கு இந்த காசு இருந்தால் தான் ரொம்ப உதவியாக இருக்கும். நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பிட முடியும். இதை கண்டுபிடிச்சி பத்திரமா என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு நேர்மையான பொண்ணு தான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாராம். அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான். இந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்துதான். பபாய்.